வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சிடிஎஸ் 2025ஓட ஆன்சர் டிஸ்கஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அர்லியராக நம்ம 3 பார்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் சிடிஎஸ் 2025 பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். ஸோ ஓகே, இன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆர் குண்டுபல்லே புத்திஸ்ட் கேவ் லொகேட்டட்? சி, நம்ம பேர்லயே கண்டுபிடிச்சிடலாம். குண்டுபல்லே புத்திஸ்ட் கேவ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸி, ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ஆன்சர் ஆந்திர பிரதேஷ். ஸோ குண்டுபல்லே புத்திஸ்ட் கேவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராக்கட் கேவ். இட் இஸ் அன் ராக்கட் கேவ். ராக்கட் கேவ். ஸோ எங்க இருக்கு? ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இதோட எலுரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஆல்மோஸ்ட் இந்த ஆந்திர பிரதேஷ் ஃபோக்கஸ் பண்ணியே நமக்கு வந்து யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் புத்திசம் குண்டுபல்லே புத்திஸ்ட் கேவ்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஹீனாயானா புத்திசம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்? குண்டுபல்லே ஆந்திர பிரதேஷ், ராக்கட் கேவ் எலரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கட் கேவ்ஸ் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சிஇயை சேர்ந்தது, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி காமன் ஏராவை சேர்ந்தது. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட 2வது கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சியில் ரிலேட்டட் டு ஆந்திர பிரதேஷ் புத்திஸ்ட் சைட் வந்து கேட்டிருக்காங்க. குண்டுபல்லே புத்திஸ்ட் கேவ் ஹீனாயானா புத்திசம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீனாயானா புத்திசம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து ராக்கட் எலரு டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் எலோரா கேவ்ஸை பற்றின கொஷின் வந்து நம்ம இங்கே பார்த்துருந்தோம். எலோரா கேவ்ஸை பற்றின கொஷின் வந்து 60th கொஷின். ஸோ எலோரா கேவ்ஸை பற்றின கொஷின் நம்ம பார்த்துருந்தோம். சேம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜந்தா கேவ்ஸ். ஸோ அஜந்தா கேவ்ஸை பற்றி ஒரே கொஷின் தப்பில் அஜந்தா அண்ட் எலோரா கேவ்ஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ அஜந்தா கேவ் பெயிண்டிங்ஸ். Consider the following statement about Ajanta cave paintings. Okay, the paintings depicted Yakshanas, Gandharvas and Apsaras. So Yakshanas, Gandharvas and Apsaras. So 62. That means அஜந்தா கேவ்க்குள்ள இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ்ல யக்ஷனாஸ், கந்தர்வாஸ் அண்ட் அப்சராஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ், இருக்காங்க. த ஆர்டிஸ்ட் ஹேவ் யூஸ்ட் டெக்னிக் ஆஃப் ப்ரொவைடிங் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னா நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அந்த நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸ்டேட்மெண்ட் 1, அஜந்தா கேவுக்குள்ள இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ்ல வந்து நமக்கு வந்து யக்ஷனாஸ், கந்தர்வாஸ். ஸோ கந்தர்வாஸ் அப்படின்னு யாரு அப்படின்னா தேர் செலஸ்டியல் மியூசிஷியன்ஸ். கந்தர்வா அப்படின்னா மியூசிஷியன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சராஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் செலஸ்டியல் டான்சர்ஸ் தான் அப்சராஸ்ன்னு சொல்லி, தேவதைகளை தான் அப்சராஸ்ன்னு சொல்லுவாங்க. யக்ஷனாஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து த ஆர்டிஸ்ட் ஹவ் யூஸ் த டெக்னிக் ஆஃப் ப்ரொவைடிங் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிகர்ஸ் டெபிக்ட் பண்ணுறது மூலயமாவும், அதுக்கடுத்து அதே இடத்துல மியூசிக்கை பற்றி பேசுறது மூலயமாவும், ஸோ விஷுவல் அண்டு மியூசிக் இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணதுனால மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஜந்தா கேவ் பெயிண்டிங்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ யக்ஷனாஸ், கந்தர்வாஸ், அப்சராஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இது வந்து கொண்டு போறாங்க. நீல் தட்பன், சி, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். யூபிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஷின், பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. நீல் தட்பன், a play that depicted atrocities of indigo planters was translated into English by. ஸோ யார் இதை டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீல் தட்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீன்பந்து மித்ரா பெங்காலியில் எழுதினாரு. தீன்பந்து மித்ரா வந்து பெங்காலியில் எழுதினாரு. நீல் தட்பன். பட்
இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? மைக்கேல் மதுசூதன தத்தன். மைக்கேல் மதுசூதன தத்தன். மைக்கேல் மதுசூதன தத்தன். ஸோ நீல் தட்பனை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது, பெங்காலிலிருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் மதுசூதன தத்தன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பொட்டன்ஷியல் ஃபார் யூபிஎஸ்சி சிஎஸ்சி. நீல் தட்பன் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் பை மைக்கேல் மதுசூதன தத்தன். நீல் தட்பன் வாஸ் ரிட்டன் பை தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா. ஸோ இண்டிகோ பிளான்டர்ஸோட கஷ்டத்தை பத்தி எழுதுனது தான் அந்த மீன்ஸ் நீல் தட்பன் அப்படிங்கிற ஒரு நாடகம். இட்ஸ் அன் பிளே ரைட்டர் with reference to revolt of 1857. Consider the following statement. So first Shamal mobilized the people of Bhartut region of Uttar Pradesh and captured the bungalow of Englishmen that converted into hall of justice. See, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலாக இந்தியன் ரூலர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சில இடத்த கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணாங்க. அப்போ ஷாமால் மொபிலைஸ்ட் த பீப்புள் ஆஃப் பரூத் ரீஜன் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். கூனோ வாஸ் கோல் லீடர் ஆஃப் சிங்பம் ரீஜன் ஆஃப் சோட்டநாக்பூர். எஸ், Chotanagpur. So statement 2 correct. So statement 2 correct. Both 1 and 2 are correct. Okay. Other repeated question. Which of the following book portrays 3 images of mother goddesses? Mother as she was, mother as she is, mother as she will be. So மதர் காடஸஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரே 3 விதமாக போர்ட்ரே பண்ண புக் எதுன்னு வந்து கேட்குறாங்க. ஸோ விச் புக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனந்த் மாத் ஆல்ரெடி நமக்கு யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான். ஸோ ஆனந்த் மாத் வாஸ் ரிட்டன் பை பங்கீம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ இதுலேருந்து தான் வந்தே மாதரம் அப்படிங்கிற ஸ்லோகனை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ மதர் ஆஸ் ஷி வாஸ், மதர் ஆஸ் ஷி இஸ், மதர் ஆஸ் ஷி வில் பி அப்படின்னு சொல்லி டிபிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனந்த் மாத் அப்படிங்கிற புக்கில் தான். ஸோ ஆனந்த் மாத் வாஸ் பங்கீம் சந்திர சாட்டர்ஜி. ஆனந்த் மாத் வாஸ் ரிட்டன் பை பங்கீம் சந்திர சாட்டர்ஜி. வந்தே மாதரம் அதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. மதர் காடஸஸ் மதர் ஆஸ் ஷி வாஸ், மதர் ஆஸ் ஷி இஸ், மதர் ஆஸ் ஷி வில் பி அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னா ஆனந்த் மாத். எந்த புக்ல? சாரி பங்கீம் சந்திர சாட்டர்ஜி. எந்த புக்ல? ஆனந்த் மாத் அப்படிங்கிற புக்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற புக்ஸ் தேவி சாகுதாரணி அப்படிங்கிற புக்கை எழுதுனதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர் புக்ஸ். ஸோ ரிமைனிங் தேவி சாணுதாரணி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துர்கேஷ் நந்தினி, கப்பல் குந்தலா அப்படிங்கிற புக் எழுதுனதும் யாரு அப்படின்னா பங்கீம் சந்திர சாட்டர்ஜி தான். பட் ஸ்பெசிஃபிக்கலா மதர் ஆஸ் ஷி வாஸ், மதர் ஆஸ் ஷி இஸ், மதர் ஆஸ் ஷி வில் பி அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து ஆனந்த் மாத்ல. So other books also written by Bankim Chandra Chatterjee, but this in Anand Math only Vande Mataram project பண்ணிருக்காங்க. Mother goddesses as mother as she was, mother as she is, mother as she will be அப்படின்னு சொன்னதுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனந்த் மாத்ல தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். With reference to women achieved in modern India, consider the following statement. With reference to women achievers in modern India, consider the following statements. So Pandit Ramabai published a book, A Comparison Between Women and Men. See, Pandit Ramabai வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக்கோட பேர் வந்து கம்பேரிசன் பிட்வீன் மென் அண்ட் விமன். ஸோ வேர் ஷி ப்ரொட்டஸ்டட் அகேன்ஸ்ட் த கலோனியல் வியூஸ் ஆஃப் மென் என்ஜாயிங் ஆல் ரைட்ஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ப்ரொட்டஸ்டட், அதாவது இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அபவுட் த மென் என்ஜாயிங் த ஆல் ரைட்ஸ் இன் கலோனியல் பீரியட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சேஞ்ச், மேக்ஸிமம் பேட்ரியாக்கிக்கு அகேன்ஸ்டா பண்டிட் ராமாபாய் வந்து புக் எழுதியிருக்காங்க. பண்டிட் ராமாபாய் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிசம்க்கு அகேன்ஸ்டா புக் எழுதியிருக்காங்க. ஸோ புக் நேம் அ கம்பேரிசன் பிட்வீன் விமன் அண்ட் மென், where she protested against the colonial view. Colonial viewவே வந்து பார்த்தீங்கன்னா men enjoying the all rights and opportunities. ஸோ மென் என்ஜாய் பண்ற மாதிரி தான் கலோனியல் ரைட்ஸே இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி புக் கம்பேரிசன் பிட்வீன் விமன் அண்ட் மென். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட், தாராபாய் ஷிண்டே worked in the field of medicine. So Tarabai Shinde worked in the field of medicine to reduce the child mortality rate in rural India. So actually statement 2 is incorrect. So அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா she is a social reformer, so advocated for women rights. Yes, she is advocated for women rights, not
சைல்டு மார்ட்டாலிட்டி ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி பேச கிடையாது. இன்னொரு விஷயம், லாஜிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா, அதாவது அந்த பீரியடில் வந்து சைல்டு மார்ட்டாலிட்டி ரேட்டை பற்றிலாம் யாரும் டிஸ்கஸ் பண்ணலை. மேக்ஸிமம் ஃப்ரீடமை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சரோஜினி நாயுடு லெட் டெலிகேஷன் டு லண்டன் டிமாண்டட் ஃபார் ஃபீமேல் ஃப்ரான்சிஸ். ஸோ ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் 3யும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தப்பு. ஆக்சுவலாக அவங்க வந்து லண்டன் போயிருப்பாங்க. ஸோ சரோஜினி நாயுடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லண்டன் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. ரைட் டு ஓட் ஃபார் விமன்ஸ்க்காக அவங்க வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. இது 1931ல் லண்டனுக்கு வந்து அவங்க லண்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அவங்க வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. பட் அங்கே எங்கேயும் பர்டிகுலராக டிமாண்டட் ஃபார் ஃபீமேல் ஃப்ரான்சிஸ் அதை வந்து எங்கேயுமே அவங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3யும் தப்பு. ஸோ ஒன் ஒன்லி கரெக்ட். ஓகேங்களா? த சனிக்கட்டா சால்ட் ஒர்க் இஸ் நோன் ஃபார் சனிக்கட்டா சால்ட் ஒர்க். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது சனிக்கட்டா சால்ட் ஒர்க் நோன் ஃபார் சால்ட் சத்தியாகிரகா ஆஃப் விச் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ லொக்கேட்டட் இன் சனிக்கட்டா சால்ட் ஒர்க்ஸ். ஸோ கட்டா ஸோ எல்லாமே வந்து அந்த நேம். ஸோ கர்நாடகா. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கட்டா சால்ட் ஒர்க் வந்து ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பிளேஸ் ஃபார் சால்ட் சத்தியாகிரகா. ஸோ சனிக்கட்டா இஸ் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ட் பிளேஸ் ஃபார் சால்ட் சத்தியாகிரகா. ஸோ நமக்கு தெரியும் 1930ல் தண்டி மார்ச் நடக்கும். ஸோ அதுதான் சால்ட் சத்தியாகிரகா. ஸோ அந்த சால்ட் சத்தியாகிரகா வந்து பார்த்தீங்கன்னா உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்து உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ குஜராத்தில் வந்து இதெல்லாம் நடந்திருக்காது. தமிழ்நாட்டில் வேதாரண்யம், குஜராத் எவ்ரி ஒன் நோஸ் தண்டி. ஸோ தமிழ்நாடு வேதாரண்யம். ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் அந்த பர்டிகுலர் பிளேஸும் நமக்கு தெரியல. ஸோ இப்போ பர்டிகுலராக எனக்கு எதுவும் தெரியல. குஜராத் தண்டி, இது வேதாரண்யம். சனிக்கட்டா இஸ் கர்நாடகா. ஓகே. த கலரம் டெம்பிள் நோன் ஃபார் என்ட்ரி. நல்லா பாருங்க. த கலரம் டெம்பிள் ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஷின். த கலரம் டெம்பிள் நோன் ஃபார் டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் இன் early 20th century located at which stateன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நமக்கு டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் அப்படின்னா சவுத் ஸ்டேட்ஸ் தான் ஞாபகம் வரும். பட் இதில் சவுத் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா கலரம் டெம்பிளுங்கிறது தமிழ்நாட்டிலேயே இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மேபி கேரளாவாக இருக்கும்னு நினைக்கலாம். பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. கலாராம் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலாராம் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. 1930ல் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் வந்து இங்கே நடந்துச்சு. ஸோ அது வந்து மேஜர் ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தலித்ஸ். ஸோ தலித்ஸ் வந்து தே ஷுட் நாட் என்டர் த டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருந்தது. பட் அதுக்கு எதிர்த்து போராடினது தான் அதுக்கு எதிர்த்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து இந்த போராட்டத்தை வந்து கொண்டு போனாங்க. ஸோ கலாராம் டெம்பிள் இஸ் நோன் ஃபார் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட். ஸோ இட்ஸ் லொக்கேட்டட் அட் மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரா கலாராம் டெம்பிள் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் மட்டங்கினி ஹசாரா அண்ட் லக்ஷ்மண் நாயக் சாக்ரிஃபைஸ் their லைஃப் ஃபார். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் மாடர்ன் இந்தியா கொஷின். சாக்ரிஃபைஸ் த லைஃப் ஃபார் குவிட் இந்தியா மூமெண்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட் 1942ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ காந்தி வந்து டூ ஆர் டை அப்படிங்கிற ஸ்லோகன் வந்து கொடுப்பாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த போராட்டத்தில் இறந்து போனவங்க வந்து லக்ஷ்மண் நாயக் அண்டு மத்தாங்கினி அசாரா. ஸோ மத்தாங்கினி அசாரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு பெங்கால். ஸோ ஷீ இஸ் அ விமன். ஸோ பிலாங்ஸ் டு பெங்கால். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்திபுரி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கூப்பிடுவாங்க. காந்திபுரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ குவிட் இந்தியா மூமெண்ட்ல வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6000 மெம்பர்ஸோட பீப்புளோட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தலைமையில் 6000 பேர் கொண்ட மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ லக்ஷ்மண் நாயக் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீஸ் ஃப்ரம் ஒடிசா. இவங்களையும் இவரோட ரீஜன்ல வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்காக இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் டு டெத் 1943ல் இவரை வந்து தூக்கில் போட்டு பிரிட்டிஷ் கில்டு them. With reference to the history of India,
கோபிகி கோபிகி இஸ் ரெஃபர் டு காயின்ஸ் மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு 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 எக்கனாமி இது ரெண்டுத்தை தாண்டி வேற எதுவும் வராது மேக்ஸிமம். ஸோ இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோபிகி அப்படிங்கிறது வந்து காயின்ஸ். ஸோ காயின் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கோபிகி அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்குது அப்படின்னா காயின்ஸை பற்றி குறிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட்ல ட்ரேட் ரிலேட்டடான வார்த்தையில வந்து இந்த கோபிகி அப்படிங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் which of the following is not correctly matched? Oligopoly, independence in decision making. Oligopoly, independence in decision making. ஒலிகோபோலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸை ஒரு குறிப்பிட்ட இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணுறது தான். அப்போ ஃபேமிலிக்குள்ளே தே ஆர் ஹேவிங் இண்டிபெண்டன்ட் டிசிஷன் மேக்கிங் தான். ஸோ இட்ஸ் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். ஸோ மோனோபோலிஸ்டிக் ஃபிம் கம்பெனி, தட் இஸ் ஃபிம் மீன்ஸ் கம்பெனி, ஃபிம் ப்ரைஸ் செட்டர்ஸ் கம்பெனி தான் வந்து ப்ரைஸ் செட் பண்ணுவாங்க. மோனோபோலி ஃபிம்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் அவுட்புட். மோனோபோலினாலே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபிஷியன்ட்ங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் நாட் கரெக்ட். பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆப்டிமம் அவுட்புட், இதுதான் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஸோ இது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ரெலவென்ட் டு யூபிஎஸ்சி ஃபோர்த் கமிங் எக்ஸாம்க்கு. பட் இருந்தாலும் யூனியன் பட்ஜெட் ஆஃப் 2025 இன்க்ரீசஸ் அ செக்டாரல் கேப் ஆஃப் எஃப்டிஐ டு 100% ஃப்ரம் 74%. எந்த செக்டார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நமக்கு தேவை இல்லை தான். பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டார். த ப்ராக்டிஸ் ஆஃப் ரெடியூசிங், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க. த ப்ராக்டிஸ் ஆஃப் ரெடியூசிங் த சைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். த ப்ராக்டிஸ் ஆஃப் ரெடியூசிங் த சைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வைல் மெயின்டைனிங் இட்ஸ் ஸ்டிக்கர் ப்ரைஸ் இஸ் கால்ட் அஸ் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். ஒன்றும் இல்லை, பார்லேஜி பிஸ்கட் இஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள். 10 வருஷமாக பார்லேஜி பிஸ்கட் வந்து 3 ரூபா தான். ஆனால் பிஸ்கட் கவுண்ட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 பிஸ்கெட், அதுக்கப்புறம் 15, இப்போ 10. அதாவது ப்ரைஸை குறைக்க மாட்டாங்க, பட் சைஸை வந்து குறைச்சிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். ஸோ ரெடியூசிங் த சைஸ் வைல் இட்ஸ் ஸ்டிக்கிங் டு இட்ஸ் ப்ரைஸ், அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. So next, consider the following statement about innovation and research and development. India ranks global innovation report. India ranks in global innovation index report. Inga first point is the global innovation index report is released by World Intellectual Property Organization. WIPO. Global Innovation Index report is released by World Intellectual Property Organization. Yes. Statement 1, India ranks has improved. India rank வந்து பார்த்தீங்கன்னா Global Innovation Indexல இம்ப்ரூவ் ஆயிருக்குது 2015 வந்து 2024 வரையும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆர்கனைசேஷன் இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் அண்ட் ரிசர்ச் funding of research development is sourced primarily of private sector entities and sectorally concentrated in pharmaceuticals and information technology. ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபண்டிங் வந்து செக்டோரல் கான்சன்ட்ரேட்டடாக போகுது இன் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் அண்ட் ஐடி. ஸோ அவங்க சொல்கிறது வந்து ஐடிக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மா அண்ட் ஐடி இது 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அதிகமான செக்டோரல் கான்சன்ட்ரேஷன் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் வந்து ஃபார்மக்யூட்டிக்கல்ஸுக்கும் ஐடிக்கும் அந்த மாதிரி போகிறது கிடையாது. ஸோ இதில் நிறைய டைவர்சிஃபைடாக ஆட்டோமோட்டிவ், பயோடெக்னாலஜி, கெமிக்கல்ஸ், ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னிஃபிகண்டாக நிறைய டொமைன்ஸ் இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு, 1 மட்டும் கரெக்ட். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த கொஷின் நமக்கு வந்து பெருசாக தேவையில்லாத ஒரு கொஷின் தான், ஏன்னா இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷ்ரிங்க்ஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பிகாஸ் நம்ம தெரியும் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பேர்லேயே ஷ்ரிங்கிங் அப்படிங்கிறது இருக்கு. பட் ரீஃப்ளேஷன்னா என்னது? ரீஃப்ளேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஸ்டிமுலேட்டிங் அ ஸ்லோ எக்கானமி. ஆல்ரெடி ஒரு எக்கானமி ஸ்லோவாக இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஸ்டிமுலேட்டிங் அ ஸ்லோ எக்கானமி யூஸ்வலி பை இன்க்ரீசிங் தி மணி சப்ளை. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த எக்கானமி வந்து
இன்ஸ்டிகேட் பண்ணி விடுவோம். ஸோ ஆஃபன் ரிசல்ட்டிங் இன் மாடர்ன் இன்ஃப்ளேஷன். ஆக்சுவலாக இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மணியை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம வந்து அதாவது இன்ஃப்ளேட் பண்ணுறது வந்து நமக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் ஆகுது, அதுதான் வந்து மாடர்ன் இன்ஃப்ளேஷன். ஸோ அதாவது வந்து ரீஃப்ளேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னன்னா, ஸ்டிமுலேட்டிங் தி ஸ்லோ எக்கானமி. ஸோ ஜென்ரலாக ஒரு மாடர்ன் இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் எக்கனாமியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஸ்லோ எக்கனாமி வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது பை இன்க்ரீசிங் தி மணி சப்ளை. அதுதான் வந்து ரீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோஸ் டவுன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் டிஸ்இன்ஃப்ளேஷன். டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து கம்மிப்படுத்துறது. ஸோ அதுக்கடுத்து டீஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் இஸ் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் லெவல் ஆஃப் தி குட்ஸ். டீஃப்ளேஷன் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் டு இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனுங்கிறது ரைஸ் இன் ப்ரைஸ், டீஃப்ளேஷனுங்கிறது டிக்ரீஸ் இன் ப்ரைஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.